Hi traders, welcome you all. This is Nizul with you from TradeBig. இந்த வீடியோவில் நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம R2 அண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் காட் ரிஜெக்டட். அங்கேருந்து அப்படியே ஒரு ஃபாலு பார்த்தீங்கன்னா தெரியும், நேராக மீடியனும் பிரேக் ஆயிடுச்சு. சொல்லியிருக்கேன், மீடியன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நம்ம மீடியன் பிரேக் ஆனோன்னே came to our trap zone குள்ள வந்தது and gave a breakout from our trap zone and again went to மறுபடியும் மீடியன் லெவல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. மீடியனையும் பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா we can டார்கெட் ஃபார் த நம்ம நெக்ஸ்ட் லெவல். ஸோ மீடியனும் R1ம் சொல்லியிருக்கேன், ரெண்டும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா மீடியனை மட்டும் பிரேக் ஆனால் எடுத்துடாதீங்க, R1ஐயும் பிரேக் ஆகணும். R1 பிரேக் ஆகணுன்னா அண்ட் அச்சீவ் அவர் R2. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 12 to 2:30 வரைக்கும் அப்படியே ஒரு எங்கேயுமே போகல. மார்க்கெட்டை ஃபுல்லாக அந்த ப்ரீமியம் டிகே பண்ண நீங்கள் எக்ஸ்பைரி வேறு எல்லோரும் இங்கே போயிருந்திருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ½ ஒரு சின்ன ஒரு மூவ் கொடுத்தான். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆயிடுச்சோ அங்கேயே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டோஜி டைப்பு இண்டசிஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா பட் கீழே வந்து மேலே போயிடுச்சு. ஸோ பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கேண்டில். நம்ம ஒன் டே கேண்டிலில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பிகர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஒன் டே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கேண்டில் நேற்று ஃபுல்லாக செல்லர்ஸு டாமினேட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரு அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா, இன்றைக்கி ஹை மேலே போயிடுச்சுன்னா we can see a rally. பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு. அன்றைக்கி இன்றைக்கினா கீழே வந்தது, லைக் இது வந்தது ஒரு புல் பேக்கு, எகெயின் கீழே வந்தது, எகெயின் இப்போ மேலே போகுது. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகணும்னா இந்த ஒரு இது பிரேக் ஆகணும், இல்லை சேம் ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட்டை இனியும் லோ பிரேக் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ஹை பிரேக் ஆனால் தான் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகும், இல்லைனா எகெயின் கொஞ்சம் போயிட்டு எகெயின் இந்த லோவும் பிரேக் ஆகிடும். ஸோ இன்றைக்கி ஹை இம்பார்ட்டன்ட், மேபி அது கவர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி எங்கேயும் போகல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே தான் எங்கேயும் போகல. பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. நேற்றோட ஹையோட அங்கே தான் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் எகெயின் கீழே வந்தது. எகெயின் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 23,257. ஸோ இன்றைக்கி ஹை பிரேக் பண்ணால் we can see நேற்று முந்தா நேற்றோட க்ளோசிங்கு அந்த கேப்பு பார்த்தீங்கன்னா கீழே வந்தது, கேப்பு விட்டதை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி ஹை மேலே போயிடுச்சுன்னா மோஸ்ட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்பு, அது பார்த்தீங்கன்னா 23,368 370 லெவல் அங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்பும் ஃபில் ஆகிடும். நாளைக்கு மேபி கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்து நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம். உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஃபுல்லாகும், இல்லை அது கொஞ்சம் முன்னாடியே கூட ஃபில் பண்ணிடலாம். மேபி அதுக்குள்ளே ரிவர்சல் ஆகிடும். ஸோ அதை பார்த்து எக்ஸிட் ஆகிடுங்க. உங்கள் ஸ்டாப் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுங்க. இன்னொரு நம்ம இதில் பார்த்தோன்னா ஹையில் ஒரு ரிக்ரெஷன் போட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே சப்போர்ட் எடுத்தது கெயின் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரெசிஸ்ட் ஆயிடுச்சு சப்போர்ட்டு கெயின். ஸோ இந்த மிடில் லைனை பிரேக் ஆயிடுச்சு, மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் நமக்கு பார்த்தீங்கன்னா 23 அரவுண்ட் 386 லெவலு. ஸோ நீங்கள் எதனா ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தா பாருங்கள், இல்லை லெவல் டு லெவல் ஒரு R1 R2 அந்த லெவல்ஸ் எல்லாம் தேவை இருக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் நம்பர் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு வேல்யூஸ் செப்பரேட்டாக வரும். R1 R2 R3 லைக் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் ஹியூஜ் கேப் அப்பு. ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் சப்போர்ட் அந்த லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராமில் செப்பரேட் குரூப் இருக்குது, அதுக்கு
நிஃப்டி மட்டும் இல்லை, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தேவை இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்கேஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி லோ இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம், பிகாஸ் நேற்றும் இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டை மேபி இன்கேஸ் குளோபல் இஷ்யூ எதனால் இருந்ததுன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்து புல் பேக் வந்ததுன்னா we can see என்ன இல்லை இந்த இன்னைக்கு லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா again மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ அதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ hope this video helps you. Stay tuned for more updates. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you. See you in the next video. Bye.